புலிகளின் ஆயுதங்களை பதுக்கி வைத்து பாதாள உலக குழுக்களுக்கு வாடகைக்கு வழங்கிய 3 பேருக்கு தடுப்பு காவல். இனிவரும் காலங்களில் நல்லூரானுக்கு மண் வழங்க முடியாது, எடுக்கப்பட்டுள்ள முடிவு. தென்னிலங்கையில் எம்மை இனவாதிகளாக காட்ட முயற்சிக்கும் பிமல், சாணக்கியன் குற்றச்சாட்டு. உள்ளக பொறிமுறையால் நீதி கிடைக்காது, வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கம். வடக்கில் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை, விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. இனிய பாரதியின் கைதில் மௌனங்காக்கும் முக்கிய சாட்சிகள். இன அழிப்புக்கான நீதி, செம்மணி புதைகுழிகளுக்கு அவசியமாகும் இந்திய ஆதரவு. இந்தியாவுடனான புரிந்துணர்வு ஒப்பந்தத்துக்கு எதிரான மனு தாக்கல். யுத்த காலத்தில் விடுதலை புலிகள் பயன்படுத்திய ஆயுதங்களை பதுக்கி வைத்திருந்து தெற்கு பாதாள உலக உறுப்பினர்கள் மற்றும் குற்றவியல் கும்பல்களுக்கு வாடகைக்கு வழங்கிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட 3 சந்தேக நபர்கள் 90 நாட்கள் காவலில் வைக்க கொழும்பு கூடுதல் நீதவான் பசன் அமரசேன நேற்று அனுமதி வழங்கினார். காரியக் பிரேமல் ரமேஷ், அந்தோனி பெர்னாண்டோ விக்ரம மற்றும் முகமது ரசீக் ஆகிய சந்தேக நபர்களை பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 21 கிரிபத் கொடை போலீசாரினால் கைது செய்யப்பட்ட ஒரு சந்தேக நபரால் வெளிப்படுத்தப்பட்ட தகவலின் அடிப்படையில் ஒரு T-56 தாக்குதல் துப்பாக்கி, 30 தோட்டாக்கள் கொண்ட ஒரு மேகசின் மற்றும் 5.65 கிராம் ஐஸ் போதைப் பொருள் ஆகியவற்றுடன் 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக பயங்கரவாத விசாரணை பிரிவினர் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். T-56 துப்பாக்கியை வவுனியாவிலிருந்து கொழும்பு பகுதிக்கு கொண்டு சென்று குற்றத்தை செய்ய 3ஆம் தரப்பினரிடம் ஒப்படைத்து பின்னர் அதை வவுனியாவுக்கு திருப்பி அனுப்பும் திட்டங்கள் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டதாக பயங்கரவாத விசாரணை பிரிவினர் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். விசாரணையின் போது புறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் வவுனியா குற்றப்பிரிவினர் முக்கிய சந்தேக நபருடன் நெருங்கிய தொடர்புடைய 2 சந்தேக நபர்களை கைது செய்துள்ளனர். அவர்கள் செட்டிக்குளம் காவல் பிரிவுக்குட்பட்ட நேரியகுளம் பகுதியில் வைத்து கைது செய்யப்படுகிறார்கள். சந்தேக நபர்களின் வீடு மற்றும் தோட்டத்துக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஆயுத கிடங்கையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். மீட்கப்பட்ட பொருட்களில் பல்வேறு வகையான 86 கைக்குண்டுகள், T-56 தாக்குதல் துப்பாக்கியுடன் பொருந்தக்கூடிய 321 தோட்டாக்கள் மற்றும் மேகசீன்கள், 5600 போதைப்பொருள் மாத்திரைகள் ஆகியவை அடங்கும். விடுதலை புலிகள் காலத்து ஆயுதங்கள் தெற்கில் குற்றங்களை செய்வதற்காக சேமித்து வைக்கப்பட்டிருந்தனவா அல்லது பணத்துக்காக பாதாள உலக நபர்கள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களுக்கு வாடகைக்கு விடப்பட்டதா என்பதை தீர்மானிக்க விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். எனவே இந்த கண்டுபிடிப்புகள் தொடர்பாக மேலும் விசாரணைக்காக சந்தேக நபர்களை தடுத்து வைக்க பயங்கரவாத விசாரணை பிரிவு அனுமதி கோரியது. உண்மைகளை கருத்தில் கொண்டு நீதிபதி தடுப்பு காவலுக்கு ஒப்புதல் அளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கொட்டோடை பகுதியில் கடந்த காலங்களில் முறையற்ற மணலகழ்வு மேற்கொள்ளப்பட்டமையால் சுற்றுச்சூழல் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதனால் நல்லூர் ஆலயத்துக்கு கூட இனிமேல் மணல் விநியோகிக்க முடியாதென பருத்தித்துறை பிரதேச சபையின் தவிசாளர் உதயகுமார் ஜுகதீஷ் தெரிவித்துள்ளார். நேற்று முன்தினம் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் தாம் நல்லூர் ஆலயத்துக்கு மண் வழங்குவதற்கு எதிரானவர் அல்ல என்றும் கொட்டோடை கிராமம் கடந்த கால முறையற்ற மணல் அகழ்வினால் ஏற்படுத்தப்பட்ட பாரிய சூழல் பாதிப்பு காரணமாக மக்கள் நல்லூர் ஆலயத்துக்கு மணல் வழங்க மறுத்ததாக தெரிவித்தார். இதேவேளை அம்பன் கொட்டோடை வீதி பயன்படுத்துவதற்கான அனுமதி கொடுக்கப்பட்டது. இது தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்ட போது தமது சபைக்கு சொந்தமான வீதி மணல் ஏற்றிச் சென்றால் சேதமடையும் வீதிக்கான இழப்பீட்டை பெறுவதற்காகவே தான் அனுமதி கொடுத்ததாகவும் மணல் ஏற்றுவதற்கு தான் எதிரானவன் என தெரிவித்தார். இதேவேளை குறித்த அம்பன் கொட்டோடை வீதியானது கனரக வாகனங்கள் செல்வதற்கு பிரதேச சபையால் தடை செய்யப்பட்ட வீதி என்பது குறிப்பிடத்தக்கது. அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவை எம்மை தென்னிலங்கையில் இனவாதிகளாக காட்டும் செயற்பாடுகளை முன்னெடுத்து வருவதாக இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு வாழைச்சேனையில் உள்ள இலங்கை போக்குவரத்து சபை சாலைக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டார். இதன்போது போக்குவரத்து சபை சாலை நிலைமைகள் தொடர்பில் கேட்டறிந்து கொண்டார். இந்த விஜயத்தில் வாழைச்சேனை பிரதேச சபையின் தவிசாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் இணைந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றையும் நடத்திய போது அவர் இதனை தெரிவித்தார். யாழ்ப்பாண மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் அலுவலகத்தின் வாயிலானது உயர் பாதுகாப்பு வலயம் போன்று மூடப்பட்ட நிலையில் காணப்படுகிறது. உள்ளே செல்ல வேண்டுமாக இருந்தால் பாதுகாப்பு உத்தியோகத்தரின் அனுமதியுடன் பின்னர் தான் உள்ளே செல்ல முடியும் என்ற நிலை காணப்படுகிறது. இது குறித்து மேலும் குறிப்பிடப்படுவது மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் உள்ளே பொதுமக்கள் செல்ல வேண்டுமாக இருந்தால்
பாதுகாப்பு உத்தியோகத்திடம் காரணம் கூறி அவர் அனுமதி வழங்கிய பின்னரே உள்ளே செல்லக்கூடிய நிலை காணப்படுகிறது. பாதுகாப்பு உத்தியோகத்தர் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் சேவைகள் பற்றி முழுமையான அறிவுடையவராக இருப்பதற்கு சந்தர்ப்பம் இல்லை. ஆகையால் மக்கள் கூறுகின்ற பிரச்சனைகள் அவர்களுக்கு விளங்காமல் விட்டால் அவர்கள் உள்ளே செல்ல முடியாது என்ற நிலை காணப்படுகிறது. சேவையை பெறுவதற்கு செல்கின்ற பொதுமக்கள் அனைவரும் தமது பிரச்சனைகளை பாதுகாப்பு உத்தியோகத்திடம் கூறித்தான் அனுமதி பெற்று உள்ளே செல்ல வேண்டும் என்ற நடைமுறை எந்த அரசு திணைக்களங்களிலும் இல்லை என விமர்சனம் வெளியிடப்பட்டுள்ளது. இவ்வாறான சூழ்நிலையில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் உள்ள மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் இவ்வாறான நடைமுறை காணப்படுகின்றமை மக்கள் மத்தியில் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. உள்ளக பொறிமுறையால் நீதி கிடைக்காது என்று தொடர்ச்சியான கோரிக்கை ஐநா புறம் தள்ளுவதாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். வவுனியா பழைய பேருந்து நிலைய பகுதியில் நேற்று இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது சங்கத்தினர் இவ்வாறு தெரிவித்தனர். தொடர்ந்தும் அவர்கள் கருத்து தெரிவிக்கும் போது உள்ளக பொறிமுறையை நாம் தொடர்ச்சியாக நிராகரித்து வருகிறோம். அப்படி இருந்த போதும் அதனையே மேற்கொள்ளுமாறு ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் தெரிவித்துள்ளார். ஒரு இனப்படுகொலை இடம்பெற்ற நாட்டில் அதனை மேற்கொண்ட குற்றவாளிகளை நீதியின் முன் நிறுத்துவதற்கு இந்த உள்ளக பொறிமுறை எப்படி சாத்தியமான முறையில் வழிவகுக்கும் என நமக்கு தெரியவில்லை. இந்த நாட்டில் குற்றமளித்தவர்களுக்கு உயர் பதவிகள் வழங்கி கௌரவிக்கும் நிலை தொடர்ச்சியாக இருக்கிறது. அத்துடன் தாயக பகுதிகளில் தற்போது வெளிப்படுகின்ற மனித புதைகுழிகள் இங்கு இனப்படுகொலை நடந்துள்ளது என்பதை உணர்த்தி நிற்கின்றது. இனப்படுகொலை நடந்துள்ளது என்பதற்கு சாட்சியமாகவே இந்த புதைகுழிகள் வெளிப்படுகிறது. இவற்றை செய்தது யார் என்ற உண்மையை சர்வதேச விசாரணை ஒன்றின் மூலமே அறிய முடியும். தொடர்ச்சியாக நீதி கோரி போராடி வரும் நாம் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தில் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில் மாபெரும் போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக தெரிவித்துள்ளனர். வடக்கு வடமத்திய ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அடுத்த சில நாட்களில் மாலை வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. வடக்கு வடமத்திய மத்திய ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்கள் பல இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு மேல் மற்றும் சப்ரமுக மாகாணங்கள் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சிறிதளவு மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் மாகாணத்தில் அவ்வப்போது மணத்தியாலத்துக்கு 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர்மயமாக்கப்பட்ட பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடல் மற்றும் உள்நாட்டு நீர்நிலைகளில் கடற்தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடும் கடற்தொழிலாளர் சமூகத்தினருக்கு காப்பீடு திட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டது. குறித்த திட்டத்தை விவசாயம் மற்றும் கமநல காப்பீட்டு சபை அறிமுகப்படுத்தியுள்ளனர். பாதகமான வானிலை அல்லது காலநிலை காரணமாக அல்லது மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடும் போது ஏற்படக்கூடிய திடீர் விபத்துக்களால் ஏற்படும் உயிரிழப்பு அல்லது இயலாமைக்காக இந்த காப்பீட்டு திட்டத்தின் கீழ் காப்பீடு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடற்தொழில் நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபடாத காலகட்டத்தில் விபத்து ஏற்படும் போது இந்த சலுகைகள் வழங்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. வருடாந்தம் 2000 ரூபாய் என்ற கட்டணத்தில் செயற்படுத்தப்படும் இந்த திட்டத்தின் கீழ் திடீர் மரணம் ஏற்படும் ஆயின் 1.2 மில்லியன் ரூபாய் வழங்கும் இழப்பீடு வழங்கப்படும். அதுடன் முழுமையான அல்லது பகுதியளவு இயலாமை ஏற்படும் சந்தர்ப்பங்களில் இழப்பீடு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்தின் விளைவாக கடுமையான காயங்கள் ஏற்பட்டால் விரைவான இழப்பீட்டுத் தொகை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக விவசாயம் மற்றும் கமநல காப்பீட்டு சபை தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் மீதான கவனத்தை தற்போது சர்வதேச அளவில் கொண்டு சென்றுள்ள ஒரு வெகுஜன புதைகுழி தளம் இலங்கையின் உள்நாட்டு பொறிமுறையை சவாலுக்குட்படுத்தியுள்ள ஒரு நீர் நிலநாட்டல் சான்றாகும். இதுவரை காலமும் வெளிப்படுத்தப்பட்டு வந்த தமிழ் மக்களின் குறைகளை நிவர்த்தி செய்வதற்காக அருணகுமார திசாநாயக்க அரசாங்கத்தின் உறுதிமொழியை சோதிக்கும் ஒரு பகுதியாக இது காணப்படுகிறது. பல தசாப்தங்களாக நடந்த தமிழர் எதிர்ப்பு இனவெறி போரில் உரைய வைக்கும் நினைவூட்டலாக செம்மணி சித்துப்பாத்தி மனித குழி காணப்படுகிறது. சமீபத்திய ஆண்டுகளில் வடக்கின் பல்வேறு இடங்களில் தற்செயலாக கண்டுபிடிக்கப்பட்ட பல புதைகுழிகளில் இதுவும் ஒன்று. தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிராக லட்சக்கணக்கான இராணுவ வீரர்களை நிலைநிறுத்திய இலங்கை அரசாங்கங்களால் கட்டவிழ்த்து விடப்பட்ட வகுப்புவாத போரின் போது செய்யப்பட்ட அட்டூழியங்களுக்கு இந்த புதைகுழிகள் சான்றுகளாக உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் சர்வதேசம் பல ஆதரவு கருத்துக்களை வெளிப்படுத்தியுள்ள பின்னணியில் இந்திய அரசாங்கத்தின் நிலைப்பாடு குறிப்பிடத்தக்க ஆதரவு குரல்கள் மிக குறைவாக உள்ளதாக அரசியல் அவதானிகள் தெரிவித்துள்ளனர். இந்திய இலங்கை தமிழர்களுக்கு எதிராக நடந்த மனித உரிமை மீறல்கள் குறித்து பொதுவாக அக்கறை காட்டியுள்ளது. ஆனால் செம்மணி விவகாரத்தில் நேரடியான தலையீடு அல்லது கருத்து வெளியிடல் குறித்து எந்தவொரு தெளிவான ஆவணமும் இதுவரை வெளியாகவில்லை. இந்தியா இலங்கையுடனான ராஜதந்திர உறவுகளை பேணுவதற்காக இத்தகைய உணர்ச்சிகரமான விவகாரங்களில் நேரடியாக தலையிடுவது
பிராந்திய நாடு என்ற வகையில் முக்கியத்துவம் மிக்க ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் பிரித்தானியா, தமிழர் பேரவை உள்ளிட்ட சர்வதேச தமிழ் அமைப்புகள் செம்மணி, முள்ளிவாய்க்கால் போன்ற இடங்களில் நடந்த அவலங்கள் குறித்து இந்தியா உள்ளிட்ட சர்வதேச சமூகத்தின் கவனத்தை ஈர்க்க வேண்டும் என வலியுறுத்தியது. இந்திய அரசாங்கம் இலங்கையில் நீதி மற்றும் பொறுப்புக்கூறல் தொடர்பாக ஐநா மனித உரிமை பேரவையில் தனது ஆதரவை வெளிப்படுத்தியது. ஆனால் குறிப்பாக செம்மணி விவகாரத்தில் தனித்தனியாக இந்த நிலைப்பாட்டையும் எடுக்கவில்லை. இந்த நிலையில் இந்த விவகாரத்தில் இந்தியாவும் இலங்கையில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயமும் கவனம் எடுக்க வேண்டும். பெரும்பாலான தமிழ் மக்களின் கோரிக்கையாக இது முன்வைக்கப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கையர்களுக்கு டிஜிட்டல் அடையாள அட்டையை வழங்கும் திட்டத்தை செயல்படுத்துவதற்காக இலங்கை அரசாங்கத்துக்கும் இந்தியாவுக்கும் இடையில் கையெழுத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை செல்லுபடியற்றதாக்க கோரி உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனு தாக்கல் ஒன்று செய்யப்பட்டுள்ளது. சமூக ஆர்வலர் அமானி ரிசாத் ஹமீத் தாக்கல் செய்த மனுவில் ஜனாதிபதி, பிரதமர் ஹருணி மற்றும் அமைச்சரவை உட்பட 27 நபர்கள் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர். சட்டத்தரணி கனிஷ்க விதாரண ஊடாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவின் ஊடாக மனுதாரர் தெரிவித்தது, இலங்கை அரசாங்க நாட்டு மக்கள் டிஜிட்டல் தேசிய அடையாள அட்டை வழங்குவது தொடர்பான திட்டம் தொடர்பாக இந்தியாவுடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதாக தெரிவித்தார். இது தொடர்பில் ஜனவரி 27 மற்றும் ஜூன் 2ஆம் தேதிகளில் 2 அமைச்சரவை முடிவுகள் எடுக்கப்பட்டதாகவும் இந்த அமைச்சரவை முடிவுகள் பொதுமக்களுக்கோ அல்லது பாராளுமன்றத்துக்கோ அறிவிக்கப்படாமல் எடுக்கப்பட்டதாக மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கைகள் தொடர்பாக இலங்கை அரசாங்கம் 2022ஆம் ஆண்டு இந்திய அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொண்டதாகவும் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை திருத்தம் செய்ய வேண்டும் அமைச்சரவை முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஊடாக இலங்கையர்களின் பயோமெட்ரிக் தரவை இந்தியா அனுமதிக்கும் என்றும் இதன் மூலம் இலங்கையில் உள்ள விவகாரங்களில் இந்தியா தலையிடுவதற்கு வாய்ப்பு ஏற்படும் என மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதுபோல் இலங்கையின் இறையாண்மை, தேசிய பொருளாதாரம், தேசிய பாதுகாப்பு மற்றும் சுதந்திரத்தில் ஒரு வெளிநாட்டு அரசாங்கத்துக்கு தலையிட வாய்ப்பளிக்கும் எனவும் இது அரசியலமைப்பால் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட அடிப்படை மனித உரிமைகளை மீறும் செயற்பாடு என மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.